மணப்பாறை மாடு கட்டி மாய வர ஏறு பூட்டி வயக்காட்டில் உளுந்து போடு சின்ன பொண்ணு. அட ஓடியாந்து உளுந்து போடு சின்ன பொண்ணு, நீ ஓடியாந்து உளுந்து போடு சின்ன பொண்ணு. வாங்கம்மா வாங்க. சிக்கன்ல லாலிபப் போட்டு பார்த்திருப்பீங்க, மட்டன்ல லாலிபப் போட்டிருப்பீங்க, அது ஏன் மிட்டாய் லாலிபப் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி முட்டையில போட்ட லாலிபப்ப எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. வாங்கம்மா வாங்க. எக் லாலிபப்பு எக் லாலிபப்பு எக் லாலிபப்பு எக்கி எக்கின்னு ஓடியாங்கம்மா இந்த முட்டை லாலிபப்ப வாங்கிட்டு போங்க. என்னடா இது, மின்னல் வந்து பார்த்திருக்கேன், ஆனா மின்னல் மாதிரி வரீங்களே, இப்பதான் பாக்குறேன். வாங்க வாங்க, வந்து நம்ம கிட்ட இருக்கிற சிக்கன் லாலிபப்பை விட மட்டன் லாலிபப்பை விட எக் லாலிபப்ப வாங்கி சாப்பிடுங்க. அடியே சின்ன பொண்ணு, நீ லாலிபப்புன்னு சொன்னவனே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுது. சிக்கன் லாலிபப்புன்னு நினைச்சுக்கிட்டு வந்த, கடைசியில நீ என்னடானா எக்ல லாலிபப்புல சொல்ற. ஆமா ஆமா, நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு ஓடியாந்தேன். அடியே அடியே கூறு கெட்டவில்லை, உனக்கு ஒண்ணு தெரியுமா? சிக்கன் லாலிபப் மட்டன் லாலிபப்போட முட்டை லாலிபப்பு தான் சூப்பரா இருக்கும். இதுல என்னென்னலாம் நான் கலந்துருக்கேன் தெரியுமா? ஆமா, இது என்ன கலந்துருக்க போற? பஜ்ஜி மாவுல முட்டைய போட்டு முட்டை பஜ்ஜியில குச்சி சொருவி விக்க போற, அதானே முட்டை லாலிபப்பு? ஆஹா, இந்த கருப்பி நம்மள அப்படியே உரிச்சு வச்ச மாதிரில சொல்றா. இவளை இப்படியே விடக்கூடாது, எப்படியாவது இவகிட்ட ஏமாத்தி நம்ம பொருளை வித்து போடணும். அடியே அடியே, ஏண்டி நான் என்ன பஜ்ஜில குச்சிய சொறி விக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய கொடுமை காரிச்சாடி நானு? ஆமா ஆமா, ரொம்ப நல்லா மாதிரி பேசுறாதடி. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கும் தெரியும், இந்த ஊருக்கே தெரியும். என்ன மாதிரி பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு விப்பேன்னு கேட்டதுக்கு பதில முத சொல்லுடி. அட போங்க சரோஜக்கா, என்ன இந்த அளவுக்கு புகழாதீங்க. இங்க பாருங்க, இந்த முட்டையில நான் என்னென்னலாம் போட்டிருக்கேன் தெரியுமா? என்னடி போட்டிருக்க போற? மிஞ்சி மிஞ்சி பஜ்ஜி மாவும் அது கூட சோடா மாவு தான் போட்டிருப்ப. அதான் இவ்வளவு பெருசு உப்பிட்டு நிக்குது. எக்கோ என்ன நீங்க தப்பாவே புரிஞ்சுட்டு கிடைக்கீங்க. இங்க பாருங்க, இப்போ இந்த லாலிபப் செய்யறதுக்கு நான் முட்டையை நல்லா அவிச்சு எடுத்துக்குவேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா, தனியா மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள்னு எல்லாத்தையுமே போட்டு ஒரு மிக்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். அது கூட கொஞ்சோண்டு உப்பு, கொத்தமல்லி, புதினான்னு எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்குவேன். அதுக்குள்ள ஒரு 10-15 முட்டையை உடைச்சு ஊத்திடுவேன். அப்ப இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கும்ல. நல்லா போட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே அவிச்ச முட்டைய பாதியா கட் பண்ணி அப்படியே அடிக்கடிக்கு வச்சிருவேன். அப்புறமா நான் வச்சிருந்த மசாலா எல்லாம் எடுத்து எல்லா முட்டை மேலையும் அப்படியே ஊத்தி விட்டுருவேன். அதுக்கப்புறமா ஒரு குச்சி வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா மொறுன்னு எண்ணெயில போட்டு பொரிச்சு நல்லா புசுன்னு எடுத்து நல்லா கிறிஸ்பியா வச்சிருக்கேன். சின்ன பொண்ணு, இப்ப சொல்லும் போதே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுதடி. அடியே அடியே, நீ உண்மையாவா சொல்ற? அவ்வளோ டேஸ்டா செய்யற அளவுக்கு நீ ஆளு கிடையாதடி. எக்கோ என்னக்கா என்னை இப்படி நினைச்சிட்டீங்க? உங்களுக்கு அறுசுவை என்ன 7 சுவை தாண்டவம் என் கையில இருக்குது. சாட்டு பாருங்க, சாட்டு பார்த்துட்டு நீங்களே பதில் சொல்வீங்க. எக்கோ, சின்ன பொண்ணு சொல்லும் போதே எனக்கு சாப்பிடணும் போல இருக்குதுக்கா. எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்கக்கா. என்கிட்ட சுத்தமா சல்லி பைசா இல்ல. அடியே கூறு கட்டவில்லை, என்கிட்ட ₹1 கூட இல்லடி. நான் ₹100 வச்சிருக்கேன் தண்டல் கட்டுறதுக்காக. இதை இவகிட்ட கொடுத்துட்டு போயிட்டா நான் என்ன போய் பண்றது? தண்டல்காரன் ஊட்ட சுத்தி ஓடியாம பாத்துக்க. ஆஹா, கருப்பி ₹100 வச்சிருக்கியா? அத நான் இப்ப எப்படியாவது ஆட்டிய போட்டு போடுறேன். எக்கோ, உங்ககிட்ட ₹100 இருக்குதா? எக்கோ வாங்கக்கா, முத நம்ம வாங்கி வயிற்றுப்பிக்கலாம். தந்தைக்காரர்கிட்ட எல்லாம் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம். வேணும்னா நீங்க உள்ள புந்துன்னு வெளியே வராதீங்க. நான் ஆளே இல்லன்னு ஏதாவது பேசி சொல்லி போடுறேன். அதுவும் சரிதான். ஆனா அந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டாங்களேடி. நான் என்னடி பண்றது? நான் ஏற்கனவே 2-3 வாரம் கட்டவே இல்லை. அதான் இந்த ₹100 மனுஷங்கிட்ட தெரியாம எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஆளுகிட்ட எப்படியாவது கொடுத்து இந்த கடத்தை ஒழி பண்ணு. எக்கோ, என்னதான் நீங்க கடத்தை என்னைக்கு வேணா அடிச்சுக்கலாம். சின்ன பொண்ணு இன்னைக்குதான் ஒரு நல்ல கடையா பார்த்து போட்டிருக்கா. வாங்கக்கா, ஆளுக்கு ஒண்ணு வாங்கி சாப்பிடுவோம். நம்மளுக்கு முத வயிற்றுக்கு சோறு தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாம். நாக்கு ருசியா இருக்கிறத விட்டுட்டு வாங்கக்கா, ஆளுக்கு ஒண்ணு வாங்கி சாப்பிடுவோம். அதுவும் சரிதான். சரி வா பாப்போம், எம்புட்டுன்னு கேட்போம். என்னக்கா 2 பேரும் பட்டிமன்றலாம் முடிஞ்சிருச்சா? ஆமாண்டி சின்ன பொண்ணு, இந்த மாதிரி குச்சா வச்சு அடுக்கி வச்சுட்டு இருக்க. இதை பார்க்கும்போது என் நாக்கு சும்மா இருக்குமா? நாக்கு 4 பக்கம் தாண்டவாடுது. நீ ஏதாவது எனக்கு ஒண்ணு கொடுத்தீனா நல்லா இருக்கும். ஆனா நீ சும்மா எங்க கொடுக்க போற? என்னக்கா நீங்க இப்படி சொல்லிவிட்டீங்க? உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு கொஞ்சம் தருவேன்க்கா. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டே இதை வாங்கிக்கலாம். ஆஹா, இந்த ஆஃபர் நல்லா இருக்குதேடி. இப்படி எல்லாம் எல்லா கடையிலும் ஆஃபர் கிடைச்சா ஓஹோன்னு ஓடும். ஆஃபர் எல்லாம் கொடுக்கறது இருக்கட்டும், முத உன் கடையில ஒரு பீஸ் எம்புட்டுன்னு சொல்லு. எம்புட்டுக்கா சொல்ல போறேன்? நான் என்ன ஏன விலை சொல்ல போறேனா, குதிரை விலை சொல்ல போறேனா? தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். வெறும் ₹50 மட்டும்தான். என்னது, ஒரு லாலிபப்பு ₹50? ஐ, என்ன சின்ன பொண்ணு, வெறும் ₹50 தானே? நான் கூட 100-200 இருக்குமோன்னு பயந்தே போயிட்டேன். அப்படின்னா எங்களுக்கு ஒண்ணு குட்டுட்டி, அப்படியே அந்த சாம்பிள் பீஸையும் குடு. அடியே சரோஜா, அவ ₹50 சொல்றாடி. நீ என்னடி பல்ல இழிச்சுக்கிட்டு இப்படி நிக்க? எக்கோ, ₹50 தானக்கா சொல்றா. நான் கூட 100-200 இருக்குமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். அவ ₹50 சொல்றாள். நம்பிக்கிட்டதான் ₹100 இருக்குதே. வாங்கக்கா, ஆளுக்கு ஒண்ணு வாங்கி சாப்பிடுவோம். இதெல்லாம் வேணாண்டி. வாடி, அந்த முடியல முக்குல நம்ம நாயரனை டீ கடை போட்டிருப்பாரு. அங்க உனக்கு ₹5 10 பஜ்ஜி வாங்கி தர வந்துருடி. இது நம்மளுக்கு தேவையே கிடையாது.
என்னது 10 முட்டை பஜ்ஜி வாங்கி தரியா? ஆமாண்டி, இங்க நம்ம காசு கொடுத்து அடுவதோட அங்க போய் நிம்மதியா வாங்கி சாப்பிடலாம், வா போவோம். ஆஹா, கருப்பி எது பிளான் போட்டா போலயே. அவங்க 2 பேரையும் விடக்கூடாது. இந்த கடையில வாங்க வைக்காம இந்த இடத்த விட்டு நகரவே விடக்கூடாது. நீ சொல்றதும் சரிதான். இங்க ஒன்னே ஒண்ணு வாங்கி சாட்டா வாய்க்கும் கொள்ளாது வயித்துக்கும் கொள்ளாது. வா நம்ம அங்கேயே போய் 10-15 பஜ்ஜி முழுங்கினா கூட நிறைவா இருக்கும். என்னாச்சுக்கா, என்னாச்சு? என்ன பிளேட்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா? சின்ன பொண்ணு, எங்களுக்கு ஒண்ணும் வேணாம். பக்கத்து தெருவுல நாயிரனே டீ கடை போட்டுருப்பாரு, அங்கேயே போய் நாங்க நிறைய பஜ்ஜி முட்டை பஜ்ஜியா வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். எனக்கு உங்க முட்டை லாலிபப்லாம் வேணாம் டீ. அடிப்பாவீங்களா? இதெல்லாம் அந்த கருப்பி பண்ண வேலையாதான் இருக்கும். இப்ப பார் வழிக்கு எப்படி கொண்டுட்டு வாரன்னு. சரோஜக்கா, சரோஜக்கா. என்னடி சின்ன பொண்ணு, நாங்க போறோம்னு சொல்றோம், எதுக்கு இப்படி எங்களை வரைஞ்சிட்டு இருக்க? என்னக்கா, உங்களுக்கு ஒண்ணுதான் தரேன்னு சொல்லிட்டு நீங்க போறேன்னு சொல்றீங்களா என்னவோ? இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கடையில புதுசா ஒரு ஆஃபர் போட்டிருக்கேன். நீங்க ஒரு லாலிபப் வாங்குனீங்கன்னா ஒரு லாலிபப் ஃப்ரீயா கிடைக்கும். என்னது, 1 வாங்கினா 1 ஃப்ரீயா? அப்ப 2 வாங்கினா 2 வாங்கினா 2 ஃப்ரீ, 4 வாங்கினா 4 ஃப்ரீ, 8 வாங்கினா 8 ஃப்ரீ. நீங்க 10 வாங்கினா கூட உங்களுக்கு 10 ஃப்ரீயா தாங்க கிடைக்கும். நீங்க வாங்கிக்கோங்க. ஏ கருப்பி, பாத்தியாடி? 1 வாங்கினா 1 ஃப்ரீயா? அப்ப 10 வாங்கினா 10 ஃப்ரீயா? வா நம்ம ஆளுக்கு 2 வாங்கிக்கினு இன்னும் 2 ஃப்ரீயா வாங்கிக்கலாம். வேணாம் டீ, வேணாம் டீ, வேணாம் டீ. வாட்டி நம்ம போவோம். இந்த கடை நம்மளுக்கு வேணவே வேணாம். இவ ஏமாத்தி விக்கா. உனக்கு வெளியே குறைக்கும் போதே உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆஃபர் கிஃபர்னு போட்டு இவ கடையில வேங்க விடுறாடி. அட போங்கக்கா, வாங்கக்கா. இது நான் சாப்பிட்டதே கிடையாது. ஞாயிறான கடையில எப்ப வேணா பஜ்ஜி கிடைக்கும். நம்ம டெய்லியுமே வாங்கி சாப்பிடலாம். ஆனா சின்ன பொண்ணு கடையில இன்னைக்கு ஒரு நாள் தான் கிடைக்கும். நாளைக்கு விப்பாலோ விக்க மாட்டாலோ. என்னமோ பண்ணி தொலை. என் பணத்தை கரைக்காம விட போறது கிடையாது. கரைக்கணும்னு ஆயிப்போச்சு. என்னன்னா பண்ணி தொலை. அடியே, எனக்கு எக்கு லாலிபப் குடுடி. நீ குடுக்கற ஃப்ரீயும் அதுக்கப்புறமா நீ குடுக்கற நீ சாம்பிள் அதையும் குடு. இதுக்கு என்ன, கொடுத்து விடுவோம். நீங்க சாம்பிளை வாங்கி வாயில போட்டு பாருங்க. என்னடி இதே சாம்பிள் குடுக்க போறேன்னா இன்னும் குட்டி குட்டியா குடுத்துருக்க? ஆமாக்கா, அதுதாங்க சாம்பிள். நீங்க சாப்பிட்டு பாருங்க எம்புட்டு டேஸ்டா இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் நீங்க 10-15 கேட்டுட்டே இருப்பீங்க. ஜோடி கிளியெங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளியெங்கே வந்து விட்டேன். அடிப்பாவி, எங்க போனாலும் விட மாட்டியாடி. இங்கேயும் வந்துட்டியா? அத நான் எல்லா இடத்துக்கும் வருவேன். நீங்க தூண்ல போனாலும் வந்துருவேன், துரும்புல போனாலும் வந்துருவேன். அது ஏன் இரும்புல போனா கூட வந்துருவேன். ஆமாண்டி, எம்ம கண்டோ தனியா போவாது, கூட துணையோட தானே வரும். வந்து சேரு, எனக்குன்னு வந்த பாரு. வாங்கக்கா வாங்க, வந்தது வராது வதுமா. என்னக்கா நாத்தும் மதினியும் இப்படி கொஞ்சிக்கிறீங்க? அடி போட்டி சின்ன பொண்ணு, நீ வேற கொஞ்சிக்கிறமா கொஞ்சிக்கிற. எங்க போனாலும் விட மாட்டாடி. என் கூட துணைக்குன்னே வந்து நின்னு போறா. ஒரு நிம்மதியா ஒரு கடை பயணம் கூட என்னால போக முடியலன்னா பாத்துக்கோயேன். என்ன மதனி, நான் வரது உங்களுக்கு தொந்தரவா இருக்குதா? நான் ஒரு உரிமையில தானே வந்தேன். வேணானா சொல்லுங்க, நான் வந்த வழியே போயிடுறேன். ஆமா, இவ வேற ஒருத்தி இப்படி நடிச்சே என்ன ஏமாத்திட்டா. வாட்டி, என் கூட வராத. நீ எங்க போற? வா வா, உனக்கு என்ன வேணும்னு வந்து சாப்பிடுவா. ஆனா என்கிட்ட 1 பைசா கூட இல்ல சொல்லிவிட்டேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க, நம்ம சின்ன பொண்ணு கடை. நம்ம எம்பிட்டு வேணா சாப்பிட்டு மிளகா அரைச்சிட்டு கூட போகலாம். அந்த ஓசி புத்தி உன்னை விட்டு போவாதே. வாங்கக்கா, வாங்க வாங்க. இங்க பாருங்கக்கா, லாலிபப்பு சாப்பிடுக்கா. லாலிபப்பு, அதுவும் முட்டை லாலிபப்பு. அடியே சின்ன பொண்ணு, சும்மா வசர பேசாத. ஆளுக்கு ஒரு பிளேட்டை கொடுத்து புடு, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். அதுவும் சரிதான். இந்தாங்கக்கா, ஆளுக்கு ஒரு பிளேட்டை புடிச்சு போடுங்க. எப்படி இருக்குதுன்னு நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அடியே, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு போட்டேன்டி. அம்புட்டும் சூப்பரா இருக்கு போ. அடி பொலிடி சின்ன பொண்ணே, அடி பொலி. ஆமாக்கா, இந்த சின்ன பொண்ணு கைப்பக்குவோம் நல்லா இல்லாத இருக்குமா? அதான் தூள் கலப்பிட்டோம்ல, சும்மா சூப்பரா இருக்கும். இன்னொரு பிளேட் கூட வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அதுவும் சரிதான். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களை யாரும் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நாங்க நம்புறோம். ஆமாங்க, நாங்க வீடியோவே போடலன்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணி இருந்தீங்க. நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால இந்த பக்கம் வர முடியல. ஆனா இதுக்கப்புறம் கண்டினியூவா வந்துடலாம்னு இருக்கோம். மறக்காம நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்காக ஷார்ட்ஸும் வீடியோஸும் வெயிட்டிங்ல இருக்கு. நிறைய நாங்க போட்டுக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாத புது கண்டென்ட்டா நாங்க உள்ள இறக்க போறோம். சின்ன பொண்ணு சேனலை எல்லாரும் மறக்காம பாருங்க. உங்க பேரு ஊரெல்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் மக்களே. பாய்.